Hi students, some basic concepts of chapter la last time என்ன பார்த்து முடிச்சோம் 5 basic laws of chemical combination என்னன்றத பார்த்து முடிச்சோம் plus அது கூட இன்னொன்னு என்ன பார்த்தோம் ஒரு simple Dalton's atomic theory என்னன்றத பார்த்து முடிச்சோம் so இன்னைக்கு அதோட continuationல என்ன பார்க்க போறோம் அப்படினா next masses ஒரு masses atomic masses molecular masses relative mass average atomic mass இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து இந்த atom அப்படின்றதுக்கு வர்றதுக்கான சில basic theory and அதுக்குள்ள எதை பேஸ் பண்ணி இந்த atoms interact ஆகுது அந்த 5 laws அத பார்த்தோம் and சில basic things பார்த்தோம் என்னென்ன mixture matterனா என்னன்றத பார்த்தோம் இப்போ அந்த atom அப்படின்றது என்னதான்ப்பா atom அது என்னதான் mass அது எப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் next பார்க்க போறோம் okay atomic and molecular masses எதுக்கு மேம் அந்த masses பத்தி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுன்றத கத்துக்க போறோம் ஆல்ரெடி அது என்னது ரொம்ப சின்ன பார்ட்டிகல் கண்ணுக்கே தெரியாத ஒரு இன்விசிபிள் பார்ட்டிகல் அத பத்தி அதோட மாஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படினா so already these atomsலாம் என்னது ரொம்ப small very small ஒரு particles தான் so இப்போ நம்ம கிட்ட நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு we have very much நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு to identify இந்த masses நம்ம உட்கார்ந்து அதை கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் we have many techniques to calculate the atomic masses or molecular masses example க்கு ஒரு டெக்னிக் என்னது mass spectrometry அப்படினு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு ஆனா இதெல்லாம் இப்போ வந்தது அப்போ earlier daysல இந்த ஸ்டடீஸ்லாம் பண்ணும்போது எப்படி உங்க மாஸஸை கால்குலேட் பண்ணாங்க அப்படின்றத என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம் சோ அவங்க earlier எப்படி யூஸ் பண்ணாங்க இது வந்து இப்போ now we are using these techniques but earlier என்ன பண்ணாங்க அப்படினா அவங்க comparison பண்ணாங்க அந்த கம்பேரிசனை என்னன்னு சொல்றோம் relative means அப்படின்றது ஓகே by means of relative அப்படினா இது இவ்ளோ இருக்கு அப்ப இது எவ்ளோ அப்படின்றதான் சோ ஒரு காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் இவ்ளோ இடம் இருக்கு அப்படினா அப்போ இந்த காம்பவுண்ட் எவ்ளோ இடம் இருக்கும் சோ twice of this இந்த மாதிரி தான இருக்க போகுது சோ இதத்தான் பார்க்கறோம் சோ இந்த மாதிரி இதத்தான் என்ன சொல்றோம் ரிலேட்டிவ் ஒரு மாஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத பேஸ் பண்ணி மித்த ஆட்டமோட மாஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டு இருந்தாங்க சோ எக்ஸாம்பிள் earlier ஃபர்ஸ்ட் எதை கன்சிடர் பண்ணாங்க அப்படினா சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு மாஸ் யாரு ஹைட்ரோஜன் எடுத்துக்கிட்டாங்க ஹைட்ரோஜன் தான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் சோ அதோட அட்டாமிக் மாஸ் தான் 1 அப்ப என்ன பண்ணாங்க இத 1 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மித்த காம்பவுண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணாங்க அதர்ஸ் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டாங்க அதோட அட்டாமிக் மாஸஸ் எல்லாம் யாருக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க ஹைட்ரோஜனுக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே பட் இப்போ பிரசன்ட் சிஸ்டம் ஆஃப்டர் எந்த இயருக்கு அப்புறம் 1961க்கு அப்புறம் பிரசன்ட்டா நம்ம என்ன பண்றோம் ஹைட்ரோஜனை கம்பேரிட்டிவ் ஆர் இந்த ரிலேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஹைட்ரோஜனை எடுக்கிறதுக்குல அதுக்கு பதிலா யாரை எடுத்துக்கிறோம் கார்பன் எடுத்துக்கிறோம் ஓகே so present system of calculating atomic massesல we use carbon to compare or relate the atomic masses of other elements கார்பனோட atomic mass யூஸ் பண்ணி நம்ம பாக்கி ஆட்டம்க்குலாம் அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே and then இத வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் and கார்பன்லயும் எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படினா கார்பனும் ஒரு கார்பன் கிடையாது கார்பனுக்குள்ள it has 3 isotopesனா என்னன்னா ஒரே atomic number different mass numberா இருக்கும் so என்னென்ன கார்பன் 12 கார்பன் 13 கார்பன் 14 மூணு கார்பன் இருக்கு சோ இதுல எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் கார்பன் 12 தான் ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணி இத யூஸ் பண்ணி பாக்கி ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸஸ் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் படிக்கிறோம் ஓகேவா அது எப்படி பண்றோம் அப்படின்றத இப்போ நம்ம ஒவ்வொண்ணா பார்க்க போறோம் சோ யாரை ஃபிக்ஸ் பண்ணோம் கார்பன் 12 ஃபிக்ஸ் பண்ணோம் சோ அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அத among 3 carbon isotopesல we fixed carbon 12 to study the relative atomic masses of other elements so அத என்னன்னு சொல்றோம் 12 AMU அப்படினு சொல்றோம் so AMU அப்படினா nothing but atomic mass unit அப்படினு சொல்றோம் atomic mass unit so 1 AMU அப்படினா என்ன கார்பனுக்கு 12 AMU அப்போ 1 AMU ஓட வேல்யூ என்ன அப்படினா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஆர் டெஃபினிஷன் இருக்கு nothing but mass exactly equal to 1/12 of carbon atom okay so mass the 1 AMUன்றது சின்ன சின்ன 1 mark question 1 word question எல்லாம் நிறைய வரும் equal to 1/12 of carbon 1/13 of carbon 1/14 of carbon இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க என்ன ஆன்சர் 1/12 of carbon okay exactly equal to
1/12 of mass of யாரு 1 carbon 12 atom. So இது in terms of number நான் எழுதுறேன். இந்த ஸோ இந்த 1 AMU ப்ராப்பராக டேர்ம்ஸில் எழுதணும் அப்படின்னா இந்த டெஃபினிஷனை டீகோட் பண்ணி எழுதணும் அப்படின்னா மாஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 1/12 ஆஃப் யாரு மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். அது என்னது 1.9926 into 10 power minus 23. இது எங்க இருந்து வந்துச்சு? மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம்ன்றதை இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பை த ஹெல்ப் ஆஃப் அவகேட்ரோ நம்பர். என்னது கார்பன் எவ்வளோ? நம்பர் 12, அட்டாமிக் மாஸ் இஸ் 12 and அவகேட்ரோ நம்பர் என்ன? 6.022 into 10 power 23. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடியதான் என்னது 1.9926 into இது மேலே போச்சுன்னா 10 power minus 23. இதுதான் என்னது 1 AMU ஓட வேல்யூ. ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா we'll get 1.6605 into 10 power minus 24. ஸோ இதுதான் என்னது 1 AMU கான வேல்யூ. அப்போ இதை எப்படி மேம்? ஓகே, 1 AMUக்கு வேல்யூ இதுன்னு சொல்லிட்டீங்க. கார்பன் 12 வச்சு ரெஃபரன்ஸாக ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணி படிக்கிறோம். இப்போ இதை வச்சு நான் இன்னொரு ஆட்டம்க்கு எப்படி மாஸ் சொல்லலாம் அப்படின்னா அதுதான் எக்ஸாம்பிள் யார் கொடுத்துருக்கோம்? ஹைட்ரோஜனுக்கு எப்படி இந்த 1 AMUவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் சேம் நம்ம இங்கே பார்த்த இந்த அவகேட்ரோ நம்பர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு எவ்வளோ வேல்யூ வரும்னா 1.6736 into 10 power minus 24 கிராம் வரும். ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு எதில் வேணும்? AMU வேணும் அப்படின்னா இதுதான் ஸ்டாண்டர்ட். அப்போ 1.6736 into 10 power minus 24 divided by இந்த நம்பர் என்னது 1.6605 into 10 power minus 24. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரு. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா what will be my answer? 1.0078 AMU, which is the atomic mass unit of hydrogen or the atomic mass of hydrogen in terms of AMU. ஓகே, அண்ட் இந்த AMU என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் AMU we represent it as என்ன யூஸ் பண்ணுறோம்? யூன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மீனிங் என்ன? அட்டாமிக் மாஸ் யூனிட்ன்றது AMU, அதை சேஞ்ச் பண்ணி யூவா யூஸ் பண்ணுறோம். அது என்னது? யூனிஃபைடு மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நேம் என்ன சொல்கிறோம்? யூனிஃபைடு மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் என்னது அட்டாமிக் மாஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம் இன் earlier times. அண்ட் தென் ப்ரெசன்ட் ஆஃப்டர் 1961 ஹைட்ரோஜனை எடுத்துட்டு கார்பன் 12 ஒரு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்றோம் அப்படின்றது தான் இது. ஓகே ஓகே, பட் நம்ம இன் ஜென்ரல் நம்ம யூஸ் பண்றது எப்பயுமே எதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நார்மல் அட்டாமிக் மாஸை யூஸ் பண்ண மாட்டோம். தட் இஸ் நம்ம இப்போ பார்த்தது. பட் இன்ஸ்டெட் வாட் வி யூஸ் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அது ஏன் மேம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்? அதான் மாஸ் கால்குலேட் பண்றோம்ல, அதை ஏன் ஆவரேஜ் பண்ணி யூஸ் பண்றோம்? பட் எப்படி ஆவரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் நேச்சுரலி அக்கரிங் காம்பவுண்டா இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் ஹாவ் மெனி ஃபார்ம்ஸ். எப்படி இப்போ நம்ம கார்பனுக்கு பார்த்தோம் இல்லையா ஐசோடோப்ஸ் அப்படின்னு. ஸோ தட் இஸ் தே வில் ஹாவ் மெனி ஐசோடோப்ஸ் இருக்கும். ஒரு காம்பவுண்ட்க்கு ஹைட்ரோஜனுக்கே 3 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. என்னென்னது? ஹைட்ரோஜன், டியூட்டீரியம், ட்ரிட்டியம். அதே மாதிரி ஒரு காம்பவுண்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன இருக்கு? ஐசோடோப்ஸ் இருக்கு. அப்ப நான் ஒரு காம்பவுண்ட் சொல்றேன் அப்படின்னா அது எப்பயுமே இப்ப நான் வந்து சிம்பிளா கார்பன் சொல்றேன்னா எப்பயுமே இது கார்பன் 12 தான் இருக்கும் அப்படியான்னு கேட்டா நோ, அதுல என்னவா வேணா இருக்கலாம். அது கார்பன் 12 இருக்கலாம், கார்பன் 13 இருக்கலாம், இல்ல கார்பன் 14 கூட இருக்கலாம். ஸோ அதனாலதான் நம்ம எப்பயுமே ஒரு ஆட்டமோட மாஸ் சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பீரியாடிக் டேபிள், எல்லாரும் பீரியாடிக் டேபிள் ஓப்பன் பண்ணனா இப்படி ஒரு பீரியாடிக் டேபிள் நமக்கு இருக்குமா? ஸோ ஈவன் இன் பீரியாடிக் டேபிளில் கூட மென்ஷன் ஆயிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எந்த மாஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஆல்வேஸ் நேச்சுரலி அக்கரிங் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்பயுமே தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ். ஸோ நம்ம வி கான் ஸ்பெசிஃபை ஒன் காம்பவுண்ட் ஆர் ஒன் எலிமெண்டோட மாஸை மட்டும் நம்ம எப்பயும் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ வி டூ தி ஆவரேஜ் ஆஃப் இது மூணோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே,
ஒரு எக்ஸாம்பிள் யாரு இந்த கார்பனோட எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஸோ அது எதை பேஸ் பண்ணி இது மாறுது அப்படின்னா அது ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ஆஃப் கார்பன் 12. இது எவ்வளோ பர்சன்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா 98% இப்போ இது ப்ரெசென்டா இருக்கும். அண்ட் இதோட அட்டாமிக் மாஸ் AMUல கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ வருது 12 வருது. அதே மாதிரி கார்பன் 13 எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு 1.6% இருக்கு. இதை AMUல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நான் 13.003 வருது. அண்ட் தென் கார்பன் 14 இதுக்கு நான் 2 × 10⁻⁻10 அண்ட் இதோட AMUல வருது 14.003. ஸோ இதோட ஆவரேஜை தான் நம்ம என்னவா யூஸ் பண்றோம் அட்டாமிக் மாஸா யூஸ் பண்றோம். இது மூணோட ஆவரேஜ் தான் நம்ம எடுத்து அட்டாமிக் மாஸா யூஸ் பண்றோம். அதுதான் என்னது 12.011. அது எப்படி மேம் எடுக்கிறோம் மல்டிப்ளிகேஷன். ஸோ எல்லாமே டிவைடட் பை 100%னால 98 பிளஸ் இன்டூ 12 பிளஸ் 1.6 டிவைடட் பை 100 இன்டூ 13.003. ஓகே நான் கிளியராகவே எழுதிடுறேன். கார்பனுக்கு ஒன்னொன்று அதோட அபண்டன்ஸோட சேர்த்து. ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது நம்ம என்ன சொன்னோம் எல்லா ஒரு காம்பவுண்டுமே ஒரே சிங்கிள் ஃபார்ம்ல இருக்காது, நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஐசோடோப்ஸோட அபண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்றோம். ஸோ 98%ன்றது என்னது 0.98 ஓகேவா இன்டூ எவ்வளோ இருந்தது அட்டாமிக் மாஸ் ஆர் AMU 12 பிளஸ் 0.01 into 13.003 plus 2 into 10 power divided by 100 இருந்துச்சா so minus 12 into என்னது 14.0031. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணா என்ன வரும் 12.011 U. அதை தான் நம்ம என்ன ஷார்ட்டா 12 கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு கேட்டா எப்பயும் என்ன சொல்லுவோம் 12 தான் சொல்லுவோமே தவிர்த்து நம்ம ஒன்னொன்னும் 12 13 14 சொல்ல மாட்டோம். பிகாஸ் இட் கேன் பி எனிதிங். அந்த கார்பன் என்னவா வேணா இருக்கலாம் until and unless அதை ஸ்டடி பண்ணாத வரைக்கும். அதை ஸ்டடி பண்ணாதான் நமக்கு தெரியும் அது எந்த ஐசோடோப் அப்படின்னு. அதர் தென் தட் எப்பயுமே நம்ம காமனா மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஆட்டமோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட் இட் இஸ் மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் சிம்பிள். அட்டாமிக் மாஸ்ல இவ்வளோ டிடிஎஸாக இருந்தது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, இவ்வளோ என்னென்ன ஒன்னொன்னும் தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அட்டாமிக் மாஸ்ல மாலிகுலர் மாஸ்ல ஒன்றும் இல்லை. அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சால் நீ மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே ஸோ அது என்னது அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ். அந்த எலிமெண்ட்ல அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் மாஸோட சம் தான் என்னது atomic masses of elements present in a molecule along with என்ன பண்ணுவோம் அது எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு along with multiplying number of atoms. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் எங்க பார்க்கலாம்? வாட்டர். சிம்பிள் ஃபர்ஸ்ட் வாட்டர் பாருங்க H2O. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன 1 கால்குலேட் பண்ணோமா 1.008 கால்குலேட் பண்ணோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு 2. ஸோ தட் இஸ் மல்டிப்ளையிங் வித் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிளஸ் சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் இந்த காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன், அடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்னது 16. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 18.024. ஓகே இன்னொரு காம்பவுண்ட் CH4 மீத்தேன் என்னது கார்பன் 12.011 into என்னது 1 தான், ஒரே ஒரு காம்பவுண்ட் தான். பிளஸ் ஹைட்ரோஜன் எத்தனை 4 இருக்கு. ஸோ 4 into 1.008. ஸோ ஆன்சர் என்ன 16.043 U. ஓகே ஸோ இதை தான் என்ன சொல்றோம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஸோ மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றோம்? அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருந்தா போதும் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சலாம். சிம்பிள். ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காம்பவுண்ட்ல இருக்க ஈச் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் அலாங் வித் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை மல்டிப்ளை பண்ணி அதை சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் மாலிகுலர் மாஸ் வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார்முலா மாஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா ஃபார்முலா மாஸ். என்ன ஃபார்முலா மாஸ் அப்படின்னா சிம்பிள் ஃபார்முலா. அந்த காம்பவுண்டுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா நம்ம ஃபார்முலா எழுதுவோமா? இப்போ ஒன்றும் இல்லை. வாட்டர்னா என்னது அதோட ஃபார்முலா என்ன? வாட்டர் அப்படின்னா H2O அப்படின்னு எழுதுவோமா? பட் வாட்டருக்கு நம்ம சொல்றது மாலிகுலர் மாஸ் தான். ஃபார்முலாலாம் என்னன்னு சொல்றேன். ஃபார்முலானா ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றதா ஃபார்முலா. அந்த ஃபார்முலாக்கு மட்டும் சில இடத்துல மாஸா சொல்லுவோம், இன்ஸ்டெட் ஆஃப் மாலிகுலா சொல்ல மாட்டோம். அது ஏன் அப்படின்னா
some compounds எப்படி present-ஆ இருக்கும் அப்படின்னா some compounds do not contain discrete molecules are present-ஆ இருக்காது. do not contain discrete molecules are present-ஆ இருக்காது. என்னவாம், அதாவது இப்போ வாட்டர்னு நான் சொன்னேன் அப்படின்னா அது எப்பயுமே என்னவா தான் இருக்கும், வாட்டரா தான் present-ஆ இருக்க போகுது. ஓகேவா? ஆனா அதே இது இன்னொரு காம்பவுண்ட் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு, அதாவது சால்ட், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட். இது சோடியம் குளோரைடு. இது என்னது, இது வெறும் ஃபார்முலா தான். இது ஆக்சுவலாகவும் இப்படி தான் ப்ரெசென்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் நோ, ஆக்சுவலாக இது இப்படி ப்ரெசென்ட்டாக இருக்காது. இது வந்து ஒரு சாலிட் கிறிஸ்டல் ஃபார்மில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த சாலிட் கிறிஸ்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சோடியம் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி 6 குளோரின்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, 4 5 1 6 குளோரின் ப்ரெசென்ட்டா இருக்கும். 1 சோடியம் பிளஸ் அயன் வில் பி NaCl எப்படி இருக்குன்னா Na பிளஸ் Cl மைனஸா ப்ரெசென்ட்டா இருக்கும். ஸோ அதான் என்னது Na பிளஸ் இது சார்ஜஸ், அவங்க கேரி பண்ணக்கூடிய சார்ஜஸ். ஓகே, அவங்க நேச்சரை பொறுத்து அந்த கான்செப்ட் நம்ம பார்ப்போம் லேட்டர் ஆன் கிளாஸஸ்ல. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ சோடியம் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், அதை சுற்றி 6 நெகட்டிவ்லி சார்ஜ் குளோரின் அயான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஜென்ரலாக ஒரு மாலிக்யூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி இருக்காது. அதுக்குள்ளே எப்படி இருக்கும், மாலிக்யூல் வாட்டர்னா H2O தான் இருக்கும். CO2 அப்படின்னா C double bond O double bond O, CO2, CO கார்பன் மோனோஆக்சைடு அப்படின்னா C triple bond O அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் சோடியம் குளோரைடு நம்ம எடுத்தோம்னா அது காம்பவுண்டுக்குள்ள, அந்த மாலிக்யூலுக்குள்ள அப்படி ப்ரெசென்ட்டாக இருக்காது. சோடியம் ஒரு இடத்துல இருக்கும், அதை சுற்றி 6 குளோரின் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்னென்னு பண்ணுவோம், இதை மாலிகுலர் ரெப்ரசன்டேஷன் பண்ண மாட்டோம். பிகாஸ் இட்ஸ் a solid compound. அதனால அதை என்னவா ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நம்ம ஃபார்முலா, ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மேனர்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதனால இது அட்டாமிக் மாஸ் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்னா ஃபார்முலா மாஸ் தான் சொல்லுவோமே தவிர மாலிகுலர் மாஸ் சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மாலிகுலர் மாசஸ் இதை என்னன்னு சொல்லுவோம், ஃபார்முலா மாஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ எப்பயுமே ஃபார் அ சாலிட் ஸ்டேட் காம்பவுண்ட் யூ வில் ஒன்லி ஹேவ் என்னதான் இருக்கும், ஃபார்முலா மாஸ் தான் இருக்கும் and not molecular mass. ஓகே, ஏன்னா அது ஆக்சுவல் அசிட்டிஸ் அது அப்படியே இருக்க போறது கிடையாது. NaCl மட்டுமா இருக்க போகுதுன்னா கிடையாது. இட் கோயிங் டு பி ரெப்ரசென்டிங் ஆர் அது எப்படி ப்ரெசென்ட்டா இருக்குன்னா சோடியம் அதை சுற்றி 6 குளோரின் இருக்கு. அப்போ இதோட நான் மாலிக்யூல் எடுக்கணும்னா நான் எப்படி எடுக்க முடியும், ஏன்னா அதை சுற்றி 6 குளோரின் இருக்கு. எப்படி நான் மாஸ் சொல்ல முடியும், அதை சொல்ல முடியாத காரணத்தினால நம்ம அதை சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் சிம்பிளிஃபை ஆக்குறதுக்காக ஜஸ்ட் அதோட நேமை யூஸ் பண்ணி சிம்பிள் ஃபார்முலால நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனால தான் ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலா மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு இஸ் just sodium chloride என்னது, சோடியமோட atomic mass is 23 plus chlorine is 35.5. so total it is 58.5 U. ஓகே, இப்படி தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஃபார்முலா மாஸ் ஃபார் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட் காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்னவா இருக்கும், ஃபார்முலா மாஸாக இருக்கும். பாக்கி எல்லா இடத்துலையும் மாலிகுலர் மாசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, after Dalton's atomic theory, how we calculate atomic masses, molecular masses, எப்படி atomic masses முன்ன calculate பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி calculate பண்றாங்க, and then ஏன் நம்ம எல்லா இடத்துலையும் atomic mass யூஸ் பண்றது இல்லை, பட் என்ன யூஸ் பண்றோம், average atomic mass தான் ஏன் யூஸ் பண்றோம், and average atomic mass யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்னது, molecular masses. நமக்கு atomic masses தெரிஞ்சதுன்னா average atomic mass யூஸ் பண்ணி நம்ம என்ன calculate பண்ணலாம், மாலிகுலர் மாசஸ் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், எல்லா காம்பவுண்ட்ஸுமே மாலிகுலர் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அது சிம்பிள் சாலிட் ஸ்டேட் காம்பவுண்ட்ஸாக இருந்தால் அதை ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணி ஃபார்முலா மாஸ் அதுக்கு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் see further topics, என்னென்ன இருக்கு, மோல் கான்செப்ட் அண்ட் ஆல், அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, done for today. Thank you students.